ஆல். இன்றைக்கி சோள இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்களா? சோளத்தை வச்சு இது வெள்ளை சோளங்க. இதை 4 கப் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு கப்பில் 4 கப் சோளம் எடுத்திருக்கேன். 1 கப் அதே கப்பில் 1 கப் கருப்பு முழு உளுந்து, தோலோடு இருக்க முழு உளுந்து எடுத்திருக்கேங்க. இது தோல் எடுக்க வேணாம், அப்படியே போட்டுக்கலாங்க, அதுதான் சத்து. அதுலேயே 1 கப் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் சிகப்பவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம், லேசான அவல் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது கெட்டி அவல். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. அந்த வெந்தயத்தை இந்த வெள்ளை சோளத்தோடவே போட்டு ஊற வச்சுக்கலாங்க. இதை அரைக்கிறதுக்கு 1 ஹவர் முன்னாடி ஊற வச்சா போதுங்க இந்த அவலை. இப்போ இதை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. இது ஓவர் நைட் ஊறணும். இந்த கருப்பு உளுந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் நம்ம நைட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் நம்ம அரைக்கும் போது எடுத்தால் போதும். நல்ல உளுந்து உதிரியாகி நல்லா வருங்க. கருப்பு உளுந்து அரைச்சாச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணுங்க. இப்போ அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாங்க. சோளம் நல்லா ஊறி இருக்குது, வெள்ளை சோளம். இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. உளுந்து அரைச்ச அதே ஜாரில் சோளமும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ சோளத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் இங்கே பாருங்கள், ரவை பதத்துக்கு நரன்னு இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சிக்கு சோளத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. உளுந்தோடு சேர்த்துக்கிறேங்க. சோளம் ஃபுல்லாக அரைச்சாச்சுங்க. இதோடு சேர்த்துப்போம். கெட்டியான அவல் 1 ஹவர் ஊற வச்சுருக்கோங்க. இந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள். சிகப்பவலாக இருந்தாலும் இதே ப்ராசஸ் தாங்க. இதையும் ஜாரில் சேர்த்து அரைச்சிருவோங்க. அவல் அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதையும் மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, நான் எடுத்த சின்ன டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதுங்க. கல்லுப்பு போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சுருவோங்க. இது மாதிரி கையில் கரைச்சி விட்டால் நல்லா புளிச்சு வருங்க. மேக்ஸிமம் ஒரு 6 ஹவர்ஸாவது வைக்கணுங்க. 6 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி புளிச்சு வருங்க. இட்லி சூப்பராக வரும். அவ்வளோதாங்க, மாவு அரைச்சி ரெடி ஆகிடுச்சுங்க. 6 ஹவர்ஸ் கழிச்சு பார்ப்போம். எப்படி 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. 5 to 6 ஹவர்ஸ் புளிக்கணும்னு சொல்லியிருந்தேன். 6 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. மாவு பாருங்கள், எப்படி பாதி தான் வச்சுருந்தோம், எப்படி புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இதை கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை போட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போதாங்க மாவு ரெடி. இதில் இட்லி, தோசை, மினி இட்லி எல்லாமே நல்லா வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோள மாவில் இட்லி ஊற்றிக்கலாங்க. துணி போட்டு ஊற்றலாங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் தடவி தான் ஊற்றுறேன். இதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாத்திரம் சூடான பிறகு, இட்லி பாத்திரம் நல்லா கொதிச்ச பிறகு தாங்க இட்லி தட்டு வைக்கணும். கொதிச்ச பிறகு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி வெந்துருச்சுங்க, எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இட்லி. 6 நாளும் இதே சாஃப்ட் இருக்குங்க இட்லி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க இந்த இட்லி. இப்போ நம்ம அரைச்ச சோள மாவில் தோசை ஊற்றிக்கலாங்க. தவா நல்லா சூடாயிடுச்சு. இவ்வளோ நைஸாக அழகாக வருது பாருங்கள். தோசை ஊற்ற சூப்பராக வருங்க அந்த மாவில் தோசை ஊற்ற. தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. திருப்பிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்து வருது. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வருங்க அந்த மாவில் தோசை. கிறிஸ்பியான தோசை ரெடிங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான தோசை ரெடி. இந்த மாவில் சூப்பராக வருங்க தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோள மாவில் நார்மல் இட்லி, மினி இட்லி எல்லாமே நல்லா வருங்க. சாஃப்டாகவும் இருக்கும். 6 நாளும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த மாவில் செஞ்ச மினி இட்லியில் தான் நான் பொடி இட்லி செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குங்க அதில் பொடி இட்லி டேஸ்ட்டு. கண்டிப்பாக அந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். தேங்க்யூ ஆல்.